இன்றைக்கு திருப்பாவையோட 5வது பாசுரம். இந்த பாசுரம் படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். வேதாஸ் வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட பெருமைகளை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க அப்படி இருப்பாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, இவங்க பேசினா நல்லாயிருக்கும், இவங்க யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இவங்க ஆறுதல் சொன்னாங்கன்னா நமக்கு அந்த பாரமே இறங்கிடும். இப்படி நிறையா அவங்களோட பெருமைகளை பற்றி மறுபடி பேசிக்கிட்டே இருப்போம். இங்கே இந்த ஆயர்குல பெண்களுக்கு கண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனிடத்தில் வேண்டியதை எல்லாம் பெறணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய சிந்தனையிலேயே இருக்கிறாங்க. அவனுடைய நாமத்தையே திரும்ப அவங்க நினைந்து அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி சிந்திக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்றதையும் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. திருப்பாவை 5ஆம் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மாயன் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மாயவன், பல மாயைகளை செய்யக்கூடியவன். மண்ணுனாலே நிலை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். மண்ணு வடமதுரை மைந்தனை, நிலை பெற்று இருக்கக்கூடிய வடமதுரை பெற்ற மைந்தன். மைந்து அப்படின்னா வலிமை அப்படின்னு பொருள். எவ்வளவு வலிமையானவன் இல்லையா கண்ணன். பிறக்கும் பொழுதே அந்த கம்சனோட சிறையில் இருக்கக்கூடிய தன்னோட தாய் தந்தையனுடைய விலங்கினை அறுபடை செய்தவன். அத்தனை வலிமை வாய்ந்தவன். அந்த சின்ன பருவத்திலேயே அரக்கர குலத்தில் தோன்றிய இந்த கம்சனை வதம் செஞ்சவர். இப்போ எவ்வளவு வலிமையுடையவர். இந்த மைந்துனால அந்த வலிமையை இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த ஆற்றல் கிட்டேருந்து நாம் நமக்கு வேண்டியதை வாங்க போகிறோம். ஆக அவனுடைய பெயரை மறுபடி சிந்திக்கிறாங்க. இந்த குழந்தைனாலே ஓடி ஆடி விளையாடும். இந்த குழந்தை என்ன செய்தான், யமுனை நதி கரையோரத்தில் முக்காவாசி நேரம் அங்கே தான் விளையாடுமா. தூய பெருநீர் யமுனை துறைவனை, குழந்தைகள்லாம் விளையாடும் இல்லையா, அது யமுனை நதிக்கரையோரத்தில் ஓடி ஆடி இந்த கண்ணன் விளையாடிக்கிட்டே இருப்பாராம். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. பொதுவாக நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிப்பாங்க. இதில் இந்த குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடைப்பட்ட நிலம்தான் முல்லை. இந்த முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் தான் ஆயர்கள். அதாவது ஆக்களை மேய்க்கக்கூடிய தொழிலை செய்பவர்கள், மாடு மேய்ப்பவர்கள். வேதங்களாலும் காண முடியாத அந்த இறைவனை இந்த ஆயர் குலத்தினில் தன்னோட ஒன்றா விளையாடக்கூடிய இந்த கண்ணனை ஆயர்குல பெண்கள் கண்டு ரசிக்கிறாங்க. அவர்களோடைய ஒன்றா வாழறாங்க. அப்போது அப்பேற்பட்ட இந்த ஆயர் குலத்துக்கே மணி விளக்கு போல இருக்கக்கூடியவன் கண்ணன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. எவ்வளவு வலிமை பொருந்தியவன் கண்ணன். பிறக்கும் பொழுதே தன்னுடைய தாய் தந்தையருடைய கால்களில் பூட்டப்பட்டிருந்த விலங்கை அவிழ்த்தெறிந்தவன். பல அரக்கர்களை வதம் செய்தவன். கம்சன் எத்தனை பேரை அனுப்புனான் கண்ணனை கொல்வதற்காக? அத்தனை பேரையும் அழித்து தள்ளினார் இல்லையா. எவ்வளவு வலிமை. அப்பேற்பட்ட வலிமை பொருந்திய இந்த கண்ணன் யசோதை தாய் கட்டி அந்த கயிற்றுக்கு கட்டுப்பட்டு நின்னானாம். அந்த கயிற்று அறுத்தெறியத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
ஆனால் அந்த கயிற்றுக்கு அவர் கட்டுப்பட்டது கயிற்றுக்கு அல்ல, யசோதை தாயோட அன்புக்கு. இப்பேற்பட்ட மகனை ஈண்டெடுத்த அந்த தாயை நினைத்து, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு பெற்றெடுத்து ஈண்டெடுத்த தாயையும் இந்த இடத்துல நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாங்க. எப்பேற்பட்ட இந்த கண்ணனை ஈண்டெடுத்தாள் இந்த அன்னை. கம்சனோட சிறையில் அவ்வளோ வதைப்பட்டாலும் எவ்வளோ பெரிய போராட்டங்களை, எத்தனை குழந்தைங்களை பறிகொடுத்து கடைசியாக கண்ணனை நமக்காக கொடுத்தது எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு பயக்குது. இந்த கண்ணன் அவதாரம் நமக்கு என்னவெல்லாம் செய்யுது, எவ்வளோ நன்மைகளை வாரி கொடுக்குது. இப்படி கண்ணனை நினைத்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்றாங்க. இப்படி இந்த கண்ணனை பற்றி மறுபடி அவனுடைய திருவிளையாடல்களையும் அவனுடைய நாமங்களையும் மறுபடி பேசிய பெண்கள் இப்படியெல்லாம் பேசினா, தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்ன தருவான்? நம்ம இவ்வளோ அவருடைய குணங்களை பற்றி நம்ம சிந்திச்சிட்ருக்கோம். இவனை மலர்களை தூவி வாழ்த்தி பரவும் பொழுது நமக்கு என்ன தருவார் அப்படின்னா, நாம் முன்பு செய்த பாவங்கள் எவ்வளோ கெட்டது செஞ்சுருப்போம், தெரிஞ்சே செஞ்சுருப்போம், தெரியாமலேயும் பல தவறுகள் நடந்திருக்கலாம் இல்லையா? அப்போ அதெல்லாம் எப்படி கழிக்கிறது? இப்படி இந்த கண்ணனை மலர்களை தூவி அவனைய சிந்தித்து அவனுடைய ஆற்றல்களை எல்லாம் பலரோடு கலந்து உரையாடும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் எப்படி பஞ்சு அந்த தீயில போட்டால் எப்படி ஒன்றுமே இல்லாமல் கருகி பொசுங்கி போகுது, அந்த மாதிரி இந்த பாவங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா. தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆக இந்த பாவை நோன்பு நோற்கக்கூடிய இந்த தருணத்தில் இறை சிந்தனையிலேயே நாம் ஈடுபட்டிருந்தா நமக்கு மழை வளம் கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும். இதெல்லாம் போன பாடல்களில் பார்த்தோம். இந்த பாடலில் நாம் செஞ்ச அந்த வினைகள், அந்த ஊழ் வினைகள், அந்த பாவங்கள் எல்லாம் கருகி சாம்பலாகும். ஆக இப்பேற்பட்ட இந்த இறைவனை இந்த மார்கழி மாதத்தில் நாமும் சிந்தித்து அவனுடைய அருளை பெற்று நம்முடைய வினைகளிலிருந்து மீள ஒரு வழி கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த பாசுரத்தை இன்று நாம் படிக்கலாம். அடுத்த பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.